ஒரு மேச ராசியில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த மேசராசியில் பிறந்த நபருக்கு ஒரு யோகம் அல்லது ஒரு காரியத்தில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, தடையில்லாத காரியம், வாழ்க்கையில் வெற்றி பெற, சுபிட்சம் ஏற்பட என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு எளிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. மேசராசியில் பொதுவாக பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், மேசராசி என்பது நெருப்பு கிரக தத்துவம். அந்த நெருப்பு கிரக தத்துவத்தில் போய் நீர் கிரகமான சந்திரன் அமர்ந்துடுறார். அப்போ நீரும் நெருப்பும் ஒரு இடத்துல இருக்குமானா இருக்காது. அப்போ அலைமோதிய எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது. அவங்களால யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்ற ஆளுகளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை பண்ணு, இப்படி பண்ணு, இதை செய், கட்டாயம் உனக்கு சொல்யூஷன் வரும், ரெக்கவரி ஆகிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய ப்ராப்ளத்திற்கு அவங்க தேடிக்கிட்டே இருக்கணும். இது மேசராசியினுடைய ஒரு தன்மை. அப்போ பொதுவாக மேசராசியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுனா இந்த விஷயத்துலேருந்து அவங்க மீடேறி வரலாம், ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா ஒரு சூட்சம பரிகாரம் ஒன்று. அதாவது மேசராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய தற்போதைய வயது என்னன்னு பார்க்கணும். வயதை பார்த்துட்டு எடை எத்தனை அப்படின்னு பார்க்கணும். அதாவது அவங்க எவ்வளோ எடை இருக்காங்கன்னு பார்க்கணும். வயது நமக்கு முக்கியம் இல்லை, எடை முக்கியம். நீங்கள் என்ன எடை இருக்கிறீங்களோ அந்த எடைக்கு அரிசி வாங்கும். அதாவது மூடை, நல்லரிசி வாங்கினாலும் சரி தான், பச்சரிசி வாங்கினாலும் சரி தான். அவங்க என்ன, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 60 கிலோவுக்கு அரிசி வாங்கி மூடையாக கூட வாங்கி அதை ஒரு கோவிலுக்கோ அல்லது இல்லாத ஏழைக்கோ, அதாவது கோவிலை விட இல்லாத ஏழைக்கு நீங்கள் தானம் பண்ணும்போதோ, அல்லது ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க, ஊமு பள்ளிக்கூடமாக இருக்குது, வாய் பேச முடியாத குழந்தைகள் படிக்கிற இடம், அல்லது அன்னை பெற்ற தந்தை தாயார் இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்துல பிள்ளைகள் வளருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த அரிசியை நீங்கள் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு அந்த கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த மேசராசியினுடைய தத்துவம், அந்த நீரும் நெருப்பும் சேர்ந்துருந்தது இல்லையா, அது அங்கே தான் இருக்கும். ஆனால் அது சரிவர உங்களுக்கு நெகட்டிவாக இயங்க முடியாது. ஸோ நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுக்கலாம். இது இதனுடைய சூட்சும வழிபாடு. எடை என்ன இருக்கிறீங்கன்னு பார்க்கணும், அந்த எடைக்கு தகுந்த அரிசி வாங்கணும், அதை இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதாவது இல்லாத ஏழை அப்படின்னு சொன்னால், இன்னும் இந்த வாரம் சம்பளம் வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடேங்கிற மாதிரி இருக்கிற ஏழைகளாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஏழைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தா இது உடனே விட்டுரும். இது தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணலாமான்னா அது அவங்கவுங்களுடைய பொருளாதார அடிப்படையில் உள்ள விஷயம். அவங்க பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், தப்பு இல்லை. நமக்கு ஒரு முறை செய்தால் இது உடனே விட்டுரும்.